Taste the Daily. கடலூர் தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகளின் கள ஆய்வு ஆலோசனை கூட்டம் நெய்வேலி NLC அண்ணா தொழிலாளர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தெற்கு மாவட்டத்தில் உள்ள நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெறுவது, போதைப் பொருட்கள் மற்றும் கொள்ளை சம்பவங்களை கட்டுப்படுத்த திறனற்ற அரசுக்கு கண்டனமும், மின்கட்டணம், சொத்து வரி உள்ளிட்ட அனைத்து வரியையும் உயர்த்திய மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி கழக பொதுச் செயலாளர் தலைமையிலான ஆட்சியை அமைக்க பாடுபடுதல் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர்கள் MBS சிவசுப்பிரமணியன், பக்தர் அர்ச்சகன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 600 ஏக்கர் விவசாய நிலத்தை அரசு கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலையூர் அடுத்த மதுரப்பாக்கம், அகரம் தென் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சுமார் 600 ஏக்கர் விவசாய நிலங்களை சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் கையகப்படுத்துவதை கண்டித்து மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலையூர் பதுவஞ்சேரி சந்திப்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்சிங், கனிதா சம்பத் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய நிலங்களை சீரழிக்க நினைக்கும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். விவசாய நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். காப்பாற்றிடு காப்பாற்றிடு, தடுத்திடு தடுத்திடு. மாடம்பாக்கம் ஏரியிலே கழிவுநீர் கலப்பதை தடுத்து. செங்கல்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். மிகப்பெரிய அளவில் வரி ஏய்ப்பு நடந்துள்ளதாக எழுந்த புகாரை தொடர்ந்து வேலாயுதம் என்பவருக்கு சொந்தமான வீடு, ரியல் எஸ்டேட் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சோதனை மேற்கொண்ட இடங்களில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் முதலீடு செய்ததில் மாபெரும் வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பாலிஹோஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அண்மையில் பாலிஹோஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு அமைச்சர் TRB ராஜா முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்களில் பல 100 கோடி ரூபாயில் கையொப்பமிட்டதை தொடர்ந்து அந்நிறுவனங்கள் கடந்த சில மாதங்களாக வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனை நடக்கும் இடங்களில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தெற்கந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வரும் 21ஆம் தேதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் வரும் 25ஆம் தேதி 7 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் தற்போது 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது.